بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. அத்தியாயம் பனு இஸ்ராயீல் மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 111. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். மிக தூய்மையானவன், தன் அடியாரை ஓர் இரவில் அழைத்து சென்றவன். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து வெகு தொலைவில் உள்ள மஸ்ஜித் வரையில் அதன் சுற்றுப்புறங்களை அவன் அருள்வளம் மிக்கதாய் ஆக்கினான். எதற்காக அழைத்து சென்றானெனில் தன்னுடைய சான்றுகளை அவருக்கு காண்பிப்பதற்காக. உண்மையில் அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். وَآتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَجَعَلْنَاهُ هُدًى لِبَنِي إِسْرَائِيلَ أَلَّا تَتَّخِذُوا مِن دُونِي وَكِيلًا ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. وَقَضَيْنَا إِلَى بَنِي إِسْرَائِيلَ فِي الْكِتَابِ لَتُفْسِدُنَّ فِي الْأَرْضِ مَرَّتَيْنِ وَلَتَعْلُنَّ عُلُوًّا كَبِيرًا. فَإِذَا جَاءَ وَعْدُ أُولَاهُمَا بَعَثْنَا عَلَيْكُمْ عِبَادًا لَنَا أُولِي بَأْسٍ شَدِيدٍ فَجَاسُوا خِلَالَ الدِّيَارِ وَكَانَ وَعْدًا مَفْعُولًا. இதற்கு முன்பு நாம் மூசாவுக்கு வேதத்தை வழங்கியிருந்தோம். மேலும் அதனை இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக அமைத்தோம். நீங்கள் என்னை தவிர வேறு யாரையும் உங்களின் பொறுப்பாளனாய் ஆக்கிக் கொள்ளக் கூடாது எனும் அறிவுறுத்தலுடன் நீங்கள் நூகுடன் கப்பலில் நாம் ஏற்றியிருந்த மக்களின் வழித்தோன்றல்கள் ஆவீர்கள். சின்னமாக நூகு நன்றியுள்ள ஓர் அடியாராக திகழ்ந்தார். பிறகு நாம் நமது வேதத்தில் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களுக்கு சின்னமாக நீங்கள் பூமியில் 2 தடவை பெரும் குழப்பம் விளைவிப்பீர்கள் என்றும் பெரிதும் அக்கிரமம் புரிவீர்கள் என்றும் முன்பே அறிவித்திருந்தோம். இவ்வாறு குழப்பத்திற்கான முதல் சந்தர்ப்பம் வந்தபோது இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, மிகவும் சக்தி வாய்ந்த நம்முடைய அடிமைகளை உங்களுக்கு எதிராக நாம் எழச் செய்தோம். அவர்கள் உங்கள் நாட்டில் ஊடுருவி எல்லா திசைகளிலும் பகுதிகளிலும் பரவினார்கள். இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வாக்குறுதியாகவே இருந்தது. ثُمَّ رَدَدْنَا لَكُمُ الْكَرَّةَ عَلَيْهِمْ وَأَمْدَدْنَاكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَجَعَلْنَاكُمْ أَكْثَرَ نَفِيرًا. إِنْ أَحْسَنْتُمْ أَحْسَنْتُمْ لِأَنفُسِكُمْ
وَإِنْ أَسَأْتُمْ فَلَهَا فَإِذَا جَاءَ وَعْدُ الْآخِرَةِ لِيَسُوءُوا وُجُوهَكُمْ وَلِيَدْخُلُوا الْمَسْجِدَ كَمَا دَخَلُوهُ أَوَّلَ مَرَّةٍ وَلِيُتَبِّرُوا مَا عَلَوْا تَتْبِيرًا عَسَى رَبُّكُمْ أَن يَرْحَمَكُمْ وَإِنْ عُدتُّمْ عُدْنَا وَجَعَلْنَا جَهَنَّمَ لِلْكَافِرِينَ حَصِيرًا. இதன் பின்னர் அவர்களை வெற்றி கொள்ளும் வாய்ப்பினை உங்களுக்கு நாம் வழங்கினோம். மேலும் பொருள் செல்வங்கள், மக்கள் செல்வங்கள் மூலம் உங்களுக்கு உதவி செய்தோம். உங்கள் எண்ணிக்கையை முன்பை விட பெருகச் செய்தோம். பாருங்கள், நீங்கள் நன்மை செய்த போது அது உங்களுக்கு நன்மையாயிருந்தது, நீங்கள் தீமை செய்த போது அது உங்களுக்கு தீமையாயிருந்தது. பிறகு இரண்டாவது சந்தர்ப்பம் வந்தபோது வேறு பகைவர்களை உங்கள் மீது நாம் சாட்டினோம். அவர்கள் உங்கள் முகங்களை உருக்குலைத்திட வேண்டும். மேலும் முந்தைய பகைவர்கள் முதல் தடவை எவ்வாறு பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் நுழைந்தார்களோ அவ்வாறு இவர்களும் அங்கே நுழைந்து தங்கள் கைக்கு எட்டியவற்றையெல்லாம் அழித்துவிட வேண்டும் என்பதற்காக. இனி உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை பொழியக்கூடும். ஆயினும் நீங்கள் உங்களுடைய முந்தைய நடத்தையை மீண்டும் மேற்கொள்வீர்களாயின் நாமும் மீண்டும் உங்களை தண்டிப்போம். மேலும் நன்றி கொள்ளும் மக்களுக்கு நரகத்தை சிறையாக நாம் ஆக்கி வைத்துள்ளோம். إِنَّ هَذَا الْقُرْآنَ يَهْدِي لِلَّتِي هِيَ أَقْوَمُ وَيُبَشِّرُ الْمُؤْمِنِينَ الَّذِينَ يَعْمَلُونَ الصَّالِحَاتِ أَنَّ لَهُمْ أَجْرًا كَبِيرًا وَأَنَّ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ أَعْتَدْنَا لَهُمْ عَذَابًا أَلِيمًا. உண்மையில் இந்த குர்ஆன் முற்றிலும் நேரான வழியினை காண்பிக்கிறது. மேலும் இதனை ஏற்றுக்கொண்டு நற்செயல் செய்பவர்களுக்கு சின்னமாக பெரும் கூலி உண்டு என்று இது நற்செய்தி அறிவிக்கின்றது. ஆனால் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அறிவிக்கிறது. وَيَدْعُ الْإِنسَانُ بِالشَّرِّ دُعَاءَهُ بِالْخَيْرِ وَكَانَ الْإِنسَانُ عَجُولًا. நன்மையை எவ்வாறு கோர வேண்டுமோ அவ்வாறு தீமையை மனிதன் கோருகின்றான். மனிதன் பெரிதும் அவசரக்காரனாக இருக்கின்றான். وَجَعَلْنَا اللَّيْلَ وَالنَّهَارَ آيَتَيْنِ فَمَحَوْنَا آيَةَ اللَّيْلِ وَجَعَلْنَا آيَةَ النَّهَارِ مُبْصِرَةً لِتَبْتَغُوا فَضْلًا مِنْ رَبِّكُمْ وَلِتَعْلَمُوا عَدَدَ السِّنِينَ وَالْحِسَابَ وَكُلَّ شَيْءٍ فَصَّلْنَاهُ تَفْصِيلًا. பாருங்கள், நாம் இரவையும் பகலையும் இரு சான்றுகளாய் அமைத்துள்ளோம். இரவு எனும் சான்றினை ஒளியற்றதாய் ஆக்கினோம், பகல் எனும் சான்றினை ஒளிரக்கூடியதாய் செய்தோம். இதன் மூலம் நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடையை தேட வேண்டும். மேலும்
மாதங்கள் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இவ்வாறு ஒவ்வொன்றையும் மிக தெளிவாக நாம் வகைப்படுத்தி வைத்துள்ளோம். وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ كَفَى بِنَفْسِكَ الْيَوْمَ عَلَيْكَ حَسِيبًا. மேலும் ஒவ்வொரு மனிதனின் சகுனத்தையும் நாம் அவனது கழுத்திலேயே மாட்டிவிட்டிருக்கின்றோம். மேலும் மறுமை நாளில் ஒரு வினைச்சுவடியை அவனுக்காக வெளிப்படுத்துவோம். அதனை அவன் ஒரு திறந்த புத்தகத்தை போன்று காண்பான். படித்துப்பார் உன்னுடைய இந்த வினை பட்டியலை. இன்று உன்னுடைய கணக்கை பரிசீலிக்க நீயே போதுமானவன். من اهتدى فإنما يهتدي لنفسه ومن ضل فإنما يضل عليها ولا تزر وازرة وزر أخرى وما كنا معذبين حتى نبعث رسولا. ஒருவன் நேரான வழியை மேற்கொள்கிறான் எனில் அவனது நேரான வழி அவனுக்கே பயனளிக்கும். ஒருவன் நெறிதவறி போகிறான் எனில் அவனுடைய நெறிதவறிய போக்கு அவனுக்கே தீங்கு விளைவிக்கும். சுமையை சுமக்கும் எவரும் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார். மேலும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் உள்ள வேறுபாட்டை மக்களுக்கு உணர்த்திட ஒரு தூதரை அனுப்பாதவரை நாம் யாரையும் தண்டிப்பவர் அல்லர். وَإِذَا أَرَدْنَا أَن نُّهْلِكَ قَرْيَةً أَمَرْنَا مُتْرَفِيهَا فَفَسَقُوا فِيهَا فَحَقَّ عَلَيْهَا الْقَوْلُ فَدَمَّرْنَاهَا تَدْمِيرًا. وَكَمْ أَهْلَكْنَا مِنَ الْقُرُونِ مِنْ بَعْدِ نُوحٍ وَكَفَى بِرَبِّكَ بِذُنُوبِ عِبَادِهِ خَبِيرًا بَصِيرًا. நாம் ஒரு ஊரை அழித்திட நாடினால் அங்கு சொகுசாக வாழ்வோருக்கு நாம் கட்டளையிடுகின்றோம். அவர்கள் அங்கு இக்கட்டளைக்கு மாறு செய்ய தலைப்படுகிறார்கள். அப்போது தண்டனைக்குரிய தீர்ப்பு அவ்வூரின் மீது விதிக்கப்பட்டு விடுகின்றது. ஆகவே அதனை நாம் அழித்தொழித்து விடுகின்றோம். பாருங்கள், நூஹுக்கு பிறகு வாழ்ந்த எத்தனையோ தலைமுறையினர் நம் கட்டளைக்கேற்ப அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். தன் அடிமைகளின் பாவச் செயல்கள் குறித்து இறைவன் நன்கறிந்தே இருக்கின்றான். மேலும் அவன் அனைத்தையும் பார்த்துக் கொண்டும் இருக்கிறான். من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا. ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا. விரைவில் கிடைக்கக்கூடிய உலக பலன்களை ஒருவன் விரும்புகிறான் எனில் அவனுக்கு இங்கேயே நாம் அதனை கொடுத்து விடுகிறோம். நாம் நாடுகின்றவற்றை நாம் நாடுபவர்க்கு மட்டும். பிறகு நாம் அவனுடைய பங்கில் நரகத்தை எழுதிவிடுகின்றோம். சபிக்கப்பட்டவனாகவும் இறையருளை இழந்தவனாகவும் அவன் அதில் கிடந்து எரிவான். மேலும் இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் நிலையில்
யார் மறுமையை விரும்புகின்றாரோ அதற்காக பாடுபடுகின்ற முறைப்படி பாடுபடுகின்றாரோ அத்தகைய ஒவ்வொருவரின் முயற்சியும் மதிக்கப்படக்கூடியதாகவே இருக்கும். குல்லன் நுமித்து ஹாஉலாஇ வஹாஉலாஇ மின் ஆதாஇ ரப்பிக் وَمَا كَانَ عَطَاءُ رَبِّكَ مَحْظُورًا انظُرْ كَيْفَ فَضَّلْنَا بَعْضَهُمْ عَلَى بَعْضٍ وَلَلْآخِرَةُ أَكْبَرُ دَرَجَاتٍ وَأَكْبَرُ تَفْضِيلًا. இம்மையை விரும்பும் அவர்களுக்கும் மறுமையை விரும்பும் இவர்களுக்குமாக இரு சாரார்க்கும் உலகில் நாம் வாழ்க்கை வசதிகளை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இறைவனின் கொடையாகும். மேலும் இறைவனின் கொடையை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. ஆயினும் இம்மையிலேயே அவர்களில் சிலருக்கு வேறு சிலரை விட எவ்வாறு நாம் சிறப்பு அளித்துள்ளோம் என்பதை பாருங்கள். மேலும் மறுமையிலோ அவர்களுக்கு இன்னும் அதிக அந்தஸ்து உண்டு, பெரும் சிறப்பும் கிடைக்கும். لا تجعل مع الله إلها آخر فتقعد مذموما مخذولا. அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுளை ஏற்படுத்தாதீர். அவ்வாறு செய்தால் நீர் இழிந்தவராயும் நாதியற்றவராயும் ஆகிவிடுவீர். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அதிபதி விதித்துள்ளான், அவனை தவிர வேறெவரையும் நீங்கள் வணங்காதீர்கள். தாய் தந்தையரிடம் மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோரில் ஒருவரோ இருவருமோ முதுமையை அடைந்துவிட்ட நிலையில் உம்மிடம் இருந்தால் அவர்களை சீ என்று கூட கூறாதீர். மேலும் அவர்களை கடிந்து பேசாதீர். மாறாக அவர்களிடம் கண்ணியமாக பேசுவீராக. மேலும் பணிவுடனும் கருணையுடனும் அவர்களிடம் நடந்து கொள்வீராக. மேலும் நீர் இறைஞ்சிய வண்ணம் இருப்பீராக. என் இறைவனே, சிறுவயதில் எவ்வாறு என்னை இவர்கள் கருணையுடனும் பாசத்துடனும் வளர்த்தார்களோ அவ்வாறு இவர்கள் மீது நீ கருணை புரிவாயாக. رَبُّكُمْ أَعْلَمُ بِمَا فِي نُفُوسِكُمْ إِن تَكُونُوا صَالِحِينَ فَإِنَّهُ كَانَ لِلْأَوَّابِينَ غَفُورًا. وَآتِ ذَا الْقُرْبَى حَقَّهُ وَالْمِسْكِينَ وَابْنَ السَّبِيلِ وَلَا تُبَذِّرْ تَبْذِيرًا. إِنَّ الْمُبَذِّرِينَ كَانُوا إِخْوَانَ الشَّيَاطِينِ
وَكَانَ الشَّيْطَانُ لِرَبِّهِ كَفُورًا. உங்கள் இதயங்களில் என்ன இருக்கின்றன என்பதை உங்கள் இறைவன் நன்கறிவான். நீங்கள் உத்தமர்களாய் வாழ்வீர்களாயின் தம் தவறை உணர்ந்து அடிபணிந்து வாழ்வதன் பக்கம் திரும்புவோரை சின்னமாக அவன் மன்னித்தருளக்கூடியவனாக இருக்கின்றான். உறவினர்களுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவரவர்க்குரிய உரிமையை வழங்கிவிடும். ஆனால் வீண் செலவு செய்யாதீர். சின்னமாக வீண் செலவு செய்வோர் ஷைத்தானின் சகோதரர்களாவர். ஷைத்தானோ தன் இறைவனுக்கு மிகவும் நன்றி கொண்டவனாயிருக்கின்றான். وَإِمَّا تُعْرِضَنَّ عَنْهُمُ ابْتِغَاءَ رَحْمَةٍ مِّن رَّبِّكَ تَرْجُوهَا فَقُل لَّهُمْ قَوْلًا مَّيْسُورًا. وَلَا تَجْعَلْ يَدَكَ مَغْلُولَةً إِلَى عُنُقِكَ وَلَا تَبْسُطْهَا كُلَّ الْبَسْطِ فَتَقْعُدَ مَلُومًا مَّحْسُورًا. إِنَّ رَبَّكَ يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ وَيَقْدِرُ إِنَّهُ كَانَ بِعِبَادِهِ خَبِيرًا بَصِيرًا. இறைவனின் அருளை நீர் விரும்பி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை உறவினர்கள் வறியவர்கள் மற்றும் வழிப்போக்கர்களில் தேவையுடையோரை நீர் புறக்கணிக்க நேரிட்டால் அவர்களுக்கு இதமாக பதில் சொல்வீராக. உமது கையை கழுத்தோடு சேர்த்து கட்டிவிடாதீர், முற்றிலும் அதனை விரித்து விடாதீர். அப்படி செய்தால் பழிப்புக்குரியவராகவும் இயலாதவராகவும் நீர் ஆகிவிடுவீர். சின்னமாக இறைவன் தான் நாடுவோர்க்கு தாராளமாக வாழ்வாதாரம் வழங்குகிறான். சின்னமாக அவன் தன்னுடைய அடிமைகளை நன்கறிபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். وَلَا تَقْتُلُوا أَوْلَادَكُمْ خَشْيَةَ إِمْلَاقٍ نَّحْنُ نَرْزُقُهُمْ وَإِيَّاكُمْ إِنَّ قَتْلَهُمْ كَانَ خِطْئً كَبِيرًا. وَلَا تَقْرَبُوا الزِّنَا إِنَّهُ كَانَ فَاحِشَةً وَسَاءَ سَبِيلًا. வறுமைக்கு அஞ்சி உங்கள் பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். நாம் தாம் அவர்களுக்கு உணவளிக்கிறோம், உங்களுக்கும் உணவளிக்கிறோம். உண்மையில் அவர்களை கொலை செய்வது பெரும் பாவமாகும். மேலும் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள். சின்னமாக அது மானங்கெட்ட செயலாகவும் மிக தீய வழியாகவும் இருக்கிறது. وَلَا تَقْتُلُوا النَّفْسَ الَّتِي حَرَّمَ اللَّهُ إِلَّا بِالْحَقِّ وَمَنْ قُتِلَ مَظْلُومًا فَقَدْ جَعَلْنَا لِوَلِيِّهِ سُلْطَانًا فَلَا يُسْرِفْ فِي الْقَتْلِ إِنَّهُ كَانَ مَنصُورًا. وَلَا تَقْرَبُوا مَالَ الْيَتِيمِ إِلَّا بِالَّتِي هِيَ أَحْسَنُ حَتَّى يَبْلُغَ أَشُدَّهُ وَأَوْفُوا بِالْعَهْدِ إِنَّ الْعَهْدَ كَانَ مَسْئُولًا. மேலும் இறைவன் தடுத்துள்ள எந்த ஓர் உயிரையும் கொலை செய்யாதீர்கள், நியாயத்தின் அடிப்படையில் அன்றி. மேலும் யாரேனும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டால்
அதற்கு பழிவாங்க கோரும் உரிமையை அவருடைய பொறுப்பாளருக்கு நாம் அளித்திருக்கின்றோம். ஆனால் பழிக்கு பழியாக செய்யும் கொலையில் அவர் வரம்பு மீற வேண்டாம். நிச்சயமாக அவர் உதவி செய்யப்படுவார். நேர்மையான முறையிலன்றி அனாதைகளின் சொத்தை நெருங்காதீர்கள், அவர்கள் வாலிபத்தை அடையும் வரை. மேலும் ஒப்பந்தத்தை முறையாக பேணி வாழுங்கள். ஏனெனில் ஒப்பந்தம் குறித்து நீங்கள் விசாரணை செய்யப்பட்டே தீருவீர்கள். وَأَوْفُوا الْكَيْلَ إِذَا كِلْتُمْ وَزِنُوا بِالْقِسْطَاسِ الْمُسْتَقِيمِ ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا وَلَا تَقْفُ مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ إِنَّ السَّمْعَ وَالْبَصَرَ وَالْفُؤَادَ كُلُّ أُولَئِكَ كَانَ عَنْهُ مسؤولا وَلَا تَمْشِ فِي الْأَرْضِ مَرَحًا إِنَّكَ لَن تَخْرِقَ الْأَرْضَ وَلَن تَبْلُغَ الْجِبَالَ طُولًا மேலும் நீங்கள் அளந்து கொடுக்கும்போது நிறைவாக அளந்து கொடுங்கள். எடை போடும்போது சரியான தராசு கொண்டு எடை போடுங்கள். இதுவே முறையானதும் இறுதி முடிவை பொறுத்து மிக நல்லதுமாகும். உங்களிடம் எதை பற்றிய அறிவு இல்லையோ அதை பின்தொடராதீர்கள். சின்னமாக கண், காது, இதயம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் விசாரிக்கப்பட்டே தீரும். மேலும் பூமியில் பெருக்காக நடக்காதீர்கள். ஏனெனில் உம்மால் பூமியை பிளந்துவிட முடியாது, மலையளவுக்கு உயர்ந்துவிடவும் முடியாது. كُلُّ ذَلِكَ كَانَ سَيِّئُهُ عِندَ رَبِّكَ مَكْرُوهًا ذَلِكَ مِمَّا أَوْحَى إِلَيْكَ رَبُّكَ مِنَ الْحِكْمَةِ وَلَا تَجْعَلْ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ فَتُلْقَىٰ فِي جَهَنَّمَ مَلُومًا مَدْحُورًا أَفَأَصْفَاكُمْ رَبُّكُمْ بِالْبَنِينَ اتخذ من الملائكة إناثا إنكم لتقولون قولا عظيما இவை ஒவ்வொன்றிலும் உள்ள தீமை இறைவனிடம் வெறுப்புக்குரியதாகும். இறைவன் உமக்கு வஹி மூலம் அறிவித்திருக்கின்ற அறிவார்ந்த விஷயங்களாகும் இவை. மேலும் பாரீர், அல்லாஹுவுடன் வேறொரு கடவுளை ஏற்படுத்தாதீர். அவ்வாறு செய்தால் பழிக்கப்பட்டவராயும் நன்மைகள் அனைத்தையும் இழந்தவராயும் நரகில் போடப்பட்டு விடுவீர். எத்துணை ஆச்சரியமான விஷயம்! உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்களை வழங்கி தனக்கு வானவர்களை பெண் மக்களாய் எடுத்துக்கொண்டானா? சின்னமாக உங்கள் நாவிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்துவது பெரும் பொய்தான். وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِيَذَّكَّرُوا وَمَا يَزِيدُهُمْ إِلَّا نُفُورًا قُلْ لَوْ كَانَ مَعَهُ آلِهَةٌ كَمَا يَقُولُونَ إِذًا لَابْتَغَوْا إِلَى ذِي الْعَرْشِ سَبِيلًا سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يَقُولُونَ عُلُوًّا كَبِيرًا
மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனில் உண்மைகளை விதவிதமாக நாம் விளக்கினோம். ஆனால் அவர்கள் சத்தியத்தை விட்டு மேலும் மேலும் விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நபியே, இவர்களிடம் நீர் கூறுவீராக, இவர்கள் சொல்வது போல் அல்லாஹுவுடன் வேறு கடவுளரும் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அரிசுடைய அதிபதியின் இடத்தை அடைவதற்கு சின்னமாக வழிவகையை தேடியிருப்பார்கள். அவன் மிக தூய்மையானவனும் மிக உயர்ந்தவனும் மேலானவனும் ஆவான். இவர்கள் கூறிக்கொண்டிருப்பவற்றை விட்டு تسبح له السماوات السبع والأرض ومن فيهن وإن من شيء إلا يسبح بحمده ولكن لا تفقهون تسبيحهم إنه كان حليما غفورا. 7 வானங்களும் பூமியும் மற்றும் இவற்றிலுள்ள அனைத்துமே அவனுடைய தூய்மையை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றன. அவனை புகழ்வதுடன் அவனை துதி செய்து கொண்டிராத எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆயினும் அவை துதி செய்வதை நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் அவன் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் மன்னித்தருள்பவனாகவும் இருக்கின்றான். وَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ جَعَلْنَا بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ حِجَابًا مَسْتُورًا وَجَعَلْنَا عَلَى قُلُوبِهِمْ أَكِنَّةً أَن يَفْقَهُوهُ وَفِي آذَانِهِمْ وَقْرًا وَإِذَا ذَكَرْتَ رَبَّكَ فِي الْقُرْآنِ وَحْدَهُ وَلَّوْا عَلَى أَدْبَارِهِمْ نُفُورًا. நீர் குர்ஆனை ஓதும்போது உமக்கும் மறுமையை நம்பாதவர்களுக்கும் இடையில் நாம் ஒரு திரையை போட்டு விடுகிறோம். எதையும் அவர்கள் புரிந்து கொள்ளாதவாறு அவர்களின் இதயங்கள் மீது உரை போட்டு விடுகிறோம். மேலும் அவர்களின் காதுகளை மந்தமாக்கி விடுகிறோம். நீர் குர்ஆனில் உம்முடைய ஏகனாகிய அதிபதியை பற்றி எடுத்துரைக்கும் போது அவர்கள் வெறுப்போடு முகம் திருப்பிச் சென்று விடுகிறார்கள். نَحْنُ أَعْلَمُ بِمَا يَسْتَمِعُونَ بِهِ إِذْ يَسْتَمِعُونَ إِلَيْكَ وَإِذْ هُمْ نَجْوَى إِذْ يَقُولُ الظَّالِمُونَ إِن تَتَّبِعُونَ إِلَّا رَجُلًا مَسْحُورًا. انظُرْ كَيْفَ ضَرَبُوا لَكَ الْأَمْثَالَ فَضَلُّوا فَلَا يَسْتَطِيعُونَ سَبِيلًا. நீர் கூறுகின்றவற்றை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்கும்போது உண்மையில் எதனை கேட்கிறார்கள் என்பதையும் அவர்கள் தமக்கிடையே கிசுகிசுக்கும் போது என்ன பேசுகிறார்கள் என்பதையும் நாம் நன்கறிவோம். இந்த அக்கிரமக்காரர்கள் தமக்கிடையே கூறுகிறார்கள், இவரோ சூனியம் செய்யப்பட்டுள்ள மனிதர், இவரை போய் நீங்கள் பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறீர்களே. பாரும், எப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் இவர்கள் உம்மீது அள்ளி வீசுகிறார்கள். இவர்கள் வழி பிறழ்ந்து விட்டார்கள். இனி இவர்களுக்கு நேர்வழி கிடைக்கப் போவதில்லை. وَقَالُوا أَإِذَا كُنَّا عِظَامًا وَرُفَاتًا أَإِنَّا لَمَبْعُوثُونَ خَلْقًا جَدِيدًا.
قُلْ كُونُوا حِجَارَةً أَوْ حَدِيدًا أَوْ خَلْقًا مِّمَّا يَكْبُرُ فِي صُدُورِكُمْ فَسَيَقُولُونَ مَن يُعِيدُنَا قُلِ الَّذِي فَطَرَكُمْ أَوَّلَ مَرَّةٍ فَسَيُنْغِضُونَ إِلَيْكَ رُءُوسَهُمْ وَيَقُولُونَ مَتَىٰ هُوَ قُلْ عَسَىٰ أَن يَكُونَ قَرِيبًا يَوْمَ يَدْعُوكُمْ فَتَسْتَجِيبُونَ بِحَمْدِهِ وَتَظُنُّونَ إِن لَّبِثْتُمْ إِلَّا قَلِيلًا. அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் வெறும் எலும்புகளாகி மண்ணோடு மண்ணாகிய பிறகு மீண்டும் புதிய படைப்பாய் எழுப்பப்படுவோமா? நபியே, அவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகிவிடுங்கள், அல்லது உயிர் பெறவே முடியாது என்று நீங்கள் கருதுகின்ற இதைவிடவும் கடினமான வேறொரு பொருளாய் ஆகிவிடுங்கள். எப்படியானாலும் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். மீண்டும் எங்களை வாழ்க்கையின் பக்கம் திரும்ப கொண்டு வருபவர் யார் என்று அவர்கள் அவசியம் கேட்பார்கள். நீர் கூறும், எவன் உங்களை முதல் தடவை படைத்தானோ அவன்தான். தங்களின் தலையை ஆட்டி ஆட்டி அவர்கள் உம்மிடம் கேட்பார்கள், சரி, அது எப்போது நிகழும் என்று. நீர் பதில் கூறும், வியப்பென்ன, மிக விரைவிலேயே அது நிகழக்கூடும். எந்நாளில் அவன் உங்களை அழைப்பானோ அந்நாளில் அவனது அழைப்பிற்கு பதிலளிக்கும் வகையில் நீங்கள் அவனது புகழ்பாடிக் கொண்டு வருவீர்கள். நாம் சிறிது காலமே இந்நிலையில் கிடந்திருந்தோம் என்பதுதான் அப்பொழுது உங்களுடைய நினைப்பாக இருக்கும். وَقُلْ لِعِبَادِي يَقُولُوا الَّتِي هِيَ أَحْسَنُ إِنَّ الشَّيْطَانَ يَنزَغُ بَيْنَهُمْ إِنَّ الشَّيْطَانَ كَانَ لِلْإِنسَانِ عَدُوًّا مُبِينًا. رَبُّكُمْ أَعْلَمُ بِكُمْ إِن يَشَأْ يَرْحَمْكُمْ أَوْ إِن يَشَأْ يُعَذِّبْكُمْ وَمَا أَرْسَلْنَاكَ عَلَيْهِمْ وَكِيلًا. மேலும் நபியே, நம்பிக்கையாளர்களான என் அடியார்களிடம் அவர்கள் மிகவும் சிறந்த பேச்சைத்தான் பேச வேண்டும் என்று நீர் கூறுவீராக. உண்மையாதனில் ஷைத்தான் மனிதர்களிடையே குழப்பம் உண்டாக்க முயற்சி செய்கிறான். சின்னமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். உங்கள் இறைவன் உங்கள் நிலைமைகளை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவன் நாடினால் உங்களுக்கு அருள் புரிவான், அவன் நாடினால் உங்களை தண்டிப்பான். மேலும் நபியே, மக்களுக்கு பொறுப்பேற்பவராக நாம் உம்மை அனுப்பி வைக்கவில்லை. وَرَبُّكَ أَعْلَمُ بِمَنْ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَلَقَدْ فَضَّلْنَا بَعْضَ النَّبِيِّينَ عَلَى بَعْضٍ وَآتَيْنَا دَاوُودَ زَبُورًا. இறைவன் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள படைப்புகள் பற்றி அதிகம் அறிந்திருக்கிறான். நாம் தூதர்களில் சிலருக்கு சிலரை விட சிறப்பளித்திருக்கிறோம். மேலும் நாம் தாவூதுக்கு ஜபூர் வேதத்தை வழங்கியிருந்தோம்.
قُلِ ادْعُوا الَّذِينَ زَعَمْتُم مِّن دُونِهِ فَلَا يَمْلِكُونَ كَشْفَ الضُّرِّ عَنكُمْ وَلَا تَحْوِيلًا أُولَئِكَ الَّذِينَ يَدْعُونَ يَبْتَغُونَ إِلَى رَبِّهِمُ الْوَسِيلَةَ أَيُّهُمْ أَقْرَبُ وَيَرْجُونَ رَحْمَتَهُ وَيَخَافُونَ عَذَابَهُ إِنَّ عَذَابَ رَبِّكَ كَانَ مَحْذُورًا இவர்களிடம் கூறும், அல்லாஹ்வை விடுத்து உங்கள் காரியங்களை நிறைவேற்றுபவர்களாய் எந்த கடவுளர்களை நீங்கள் கருதுகிறீர்களோ அவர்களை அழைத்து பாருங்கள். உங்களின் எந்த துன்பத்தையும் அவர்களால் அகற்றிவிட முடியாது, மாற்றிவிடவும் முடியாது. அவர்களே கூட தம் இறைவனின் நெருக்கத்தை அடைவதற்கான வசீலாவை, வழிவகையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், தங்களில் யார் அவனுக்கு அதிகம் நெருக்கமானவராய் ஆவது என்பதற்காக. மேலும் அவனுடைய அருளை எதிர்பார்த்துக் கொண்டும் அவன் தரக்கூடிய வேதனைக்கு அஞ்சிக் கொண்டும் இருக்கிறார்கள். உண்மையில் அஞ்ச வேண்டியது அதிபதி தரும் வேதனைக்குத்தான். وَإِن مِّن قَرْيَةٍ إِلَّا نَحْنُ مُهْلِكُوهَا قَبْلَ يَوْمِ الْقِيَامَةِ أَوْ مُعَذِّبُوهَا عَذَابًا شَدِيدًا كَانَ ذَلِكَ فِي الْكِتَابِ مسكورا. எந்த ஊரையும் மறுமை நாளைக்கு முன் அழித்தொழிக்காமலோ கடுமையான வேதனையில் ஆழ்த்தாமலோ நாம் விட்டுவிட மாட்டோம். இது இறைவனின் பதிவேட்டில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. وَمَا مَنَعَنَا أَن نُّرْسِلَ بِالْآيَاتِ إِلَّا أَن كَذَّبَ بِهَا الْأَوَّلُونَ وَآتَيْنَا ثَمُودَ النَّاقَةَ مُبْصِرَةً فَظَلَمُوا بِهَا وَمَا نُرْسِلُ بِالْآيَاتِ إِلَّا تَخْوِيفًا. وَإِذْ قُلْنَا لَكَ إِنَّ رَبَّكَ أَحَاطَ بِالنَّاسِ وَمَا جَعَلْنَا الرُّؤْيَا الَّتِي أَرَيْنَاكَ إِلَّا فِتْنَةً لِلنَّاسِ والشجرة الملعونة في القرآن ونخوفهم فما يزيدهم إلا طغيانا كبيرا. சான்றுகளை அனுப்புவதிலிருந்து நம்மை தடுக்கவில்லை, முன்பு வாழ்ந்தவர்கள் அவற்றை பொய்யென தூற்றிவிட்டார்கள் என்பதை தவிர. பாருங்கள், சமூது கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை எல்லோரும் அறியும் வண்ணம் பகிரங்கமாக கொடுத்தோம். ஆனால் அவர்கள் அதற்கு கொடுமை இழைத்தார்கள். நாம் சான்றுகளை அனுப்புவது மக்கள் அவற்றைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்பதற்காகவே. மேலும் நபியே, சின்னமாக இறைவன் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நாம் உம்மிடம் கூறியிருந்ததை நினைத்துப் பாரும். மேலும் இப்போது நாம் உமக்கு காண்பித்து தந்தவற்றையும் குர்ஆனில் சபிக்கப்பட்டுள்ள மரத்தையும் இம்மக்களுக்கு ஒரு சோதனையாகவே ஆக்கியிருக்கிறோம். நாம் மீண்டும் மீண்டும் இவர்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு அச்சுறுத்தலும் இவர்களுடைய வரம்பு மீறும் நடத்தையை அதிகப்படுத்தவே செய்கிறது.
وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ قَالَ أَأَسْجُدُ لِمَنْ خَلَقْتَ طِينًا قَالَ أَرَأَيْتَكَ هَذَا الَّذِي كَرَّمْتَ عَلَيَّ لَئِنْ أَخَّرْتَنِ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ لَأَحْتَنِكَنَّ ذُرِّيَّتَهُ إِلَّا قَلِيلًا قَالَ اذْهَبْ فَمَن تَبِعَكَ مِنْهُمْ فَإِنَّ جَهَنَّمَ جَزَاؤُكُمْ جَزَاءً مَوْفُورًا. மேலும் நினைத்துப் பாரும், ஆதத்துக்கு சிரம்பணியுங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறியபோது அனைவரும் சிரம்பணிந்தார்கள், இப்லீஸை தவிர. அவன் கேட்டான், நீ மண்ணினால் படைத்த ஒருவருக்கு நான் சிரம்பணிவேனா? மேலும் அவன் கூறினான், சற்று நீயே பார், என்னை விட இவருக்கு நீ கண்ணியம் அளித்துள்ளாயே, அதற்கு அவர் தகுதியுடையவர்தானா? நீ எனக்கு மறுமை நாள் வரை அவகாசம் அளித்தால் அவருடைய வழித்தோன்றல்கள் அனைவரையும் அடியோடு நான் ஒழித்து கட்டுவேன். மிக குறைவான மக்கள்தாம் என்னிடமிருந்து தப்ப முடியும். அல்லாஹ் கூறினான், சரி, நீ போய்விடு. அவர்களில் யார் உன்னை பின்பற்றினாலும் உன்னோடு சேர்த்து அவர்கள் அனைவருக்கும் நரகம்தான் நிறைவான கூலியாகும். وَاسْتَفْزِزْ مَنِ اسْتَطَعْتَ مِنْهُمْ بِصَوْتِكَ وَأَجْلِبْ عَلَيْهِمْ بِخَيْلِكَ وَرَجِلِكَ وَشَارِكْهُمْ فِي الْأَمْوَالِ وَالْأَوْلَادِ وَعِدْهُمْ وَمَا يَعِدُهُمُ الشَّيْطَانُ إِلَّا غُرُورًا. إِنَّ عِبَادِي لَيْسَ لَكَ عَلَيْهِمْ سُلْطَانٌ وَكَفَى بِرَبِّكَ وَكِيلًا. உனது பசப்பு வார்த்தையின் மூலம் அவர்களில் யாரை உன்னால் வழிபெறலச் செய்ய முடியுமோ வழிபெறலச் செய். மேலும் உனது குதிரை படையையும் காலாட்படையையும் அவர்களுக்கு எதிராக அணிதிரட்டு. சொத்துக்களிலும் பிள்ளைகளிலும் நீ அவர்களுடன் பங்காளியாகிவிடு. உன்னுடைய வாக்குறுதி வலைக்குள் அவர்களை சிக்கவை. ஷைத்தானின் வாக்குறுதி பெரும் ஏமாற்றமே தவிர வேறொன்றுமில்லை. சின்னமாக என் அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. மேலும் முற்றிலும் சார்ந்து இருப்பதற்கு இறைவனே போதுமானவன். رَبُّكُمُ الَّذِي يُزْجِي لَكُمُ الْفُلْكَ فِي الْبَحْرِ لِتَبْتَغُوا مِنْ فَضْلِهِ إِنَّهُ كَانَ بِكُمْ رَحِيمًا. وَإِذَا مَسَّكُمُ الضُّرُّ فِي الْبَحْرِ ضَلَّ مَن تَدْعُونَ إِلَّا إِيَّاهُ فَلَمَّا نَجَّاكُمْ إِلَى الْبَرِّ أَعْرَضْتُمْ وَكَانَ الْإِنسَانُ كَفُورًا. உங்கள் உண்மையான இறைவன் யாரெனில் அவன்தான் உங்களுக்காக கடலில் கப்பலை செலுத்துகிறான். நீங்கள் அவனது அருளை தேடும் பொருட்டு. சின்னமாக அவன் உங்களுக்கு மிகவும் கிருபை புரிபவனாக இருக்கிறான். கடலில் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது
அந்த ஏகனை விடுத்து நீங்கள் யார் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் மறைந்து போய்விடுகிறார்கள். ஆனால் அவன் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து விடும்போது நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள். உண்மையில் மனிதன் மிகவும் நன்றி கொள்பவனாக இருக்கிறான். أَفَأَمِنْتُمْ أَنْ يَخْسِفَ بِكُمْ جَانِبَ الْبَرِّ أَوْ يُرْسِلَ عَلَيْكُمْ حَاصِبًا ثُمَّ لَا تَجِدُوا لَكُمْ وَكِيلًا أَمْ أَمِنْتُمْ أَنْ يُعِيدَكُمْ فِيهِ تَارَةً أُخْرَى فَيُرْسِلَ عَلَيْكُمْ قَاصِفًا مِنَ الرِّيحِ فَيُغْرِقَكُمْ بما كفرتم ثم لا تجدوا لكم علينا به تبيعا. கரை சேர்ந்த பிறகு என்றேனும் ஒரு நாள் இறைவன் உங்களை பூமி விழுங்கும்படி செய்து விடுவான் என்பது குறித்தும், அல்லது உங்கள் மீது கற்களை பொழியும் புயலை அனுப்பிவிடுவான் என்பது குறித்தும், பிறகு அதிலிருந்து உங்களை காப்பாற்ற எந்த பாதுகாவலனையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்பதை குறித்தும் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா என்ன? அல்லது அல்லாஹ் மீண்டும் ஒருமுறை உங்களை கடலுக்கு கொண்டு சென்று நீங்கள் நன்றி கொண்டதற்கு பதிலாக உங்கள் மீது கடும் புயல் காற்றை அனுப்பி உங்களை மூழ்கடித்து விடுவான், அல்லது உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கதி பற்றி அவனிடம் விசாரணை செய்யக்கூடிய எவரும் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள் என்பவற்றை குறித்தும் நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா? وَلَقَدْ كَرَّمْنَا بَنِي آدَمَ وَحَمَلْنَاهُمْ فِي الْبَرِّ وَالْبَحْرِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ وَفَضَّلْنَاهُمْ عَلَى كَثِيرٍ مِّمَّنْ خَلَقْنَا تَفْضِيلًا. நாம் ஆதத்தின் வழித்தோன்றல்களுக்கு கண்ணியம் அளித்துள்ளோம். மேலும் தரையிலும் கடலிலும் அவர்களுக்கு வாகனங்களை வழங்கினோம். தூய பொருள்களிலிருந்து அவர்களுக்கு ஆகாரம் வழங்கினோம். மேலும் நாம் படைத்த பெரும்பாலான படைப்புகளை விட அவர்களுக்கு அதிக சிறப்புகளையும் வழங்கினோம். يَوْمَ نَدْعُو كُلَّ أُنَاسٍ بِإِمَامِهِمْ فَمَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَأُولَئِكَ يَقْرَؤُونَ كِتَابَهُمْ وَلَا يُظْلَمُونَ فَتِيلًا. وَمَنْ كَانَ فِي هَذِهِ أَعْمَى فَهُوَ فِي الْآخِرَةِ أَعْمَى وَأَضَلُّ سَبِيلًا. இவை நமது கொடையாகும். மேலும் ஒவ்வொரு சமூகத்தையும் அவர்களுடைய தலைவருடன் நாம் அழைக்கவிருக்கும் நாளினை நினைவு கூறுங்கள். அந்நாளில் எவர்களின் வினைப்பட்டியல் அவர்களுடைய வலக்கரத்தில் கொடுக்கப்படுமோ அவர்கள் தமது வினைப்பட்டியலை படிப்பார்கள். மேலும் அவர்களுக்கு இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. மேலும் எவன் இவ்வுலகில் குருடனாக இருந்தானோ அவன் மறுமையிலும் குருடனாகவே இருப்பான். ஏன், வழியை அறிவதில் குருடனை விட அதிகம் தோல்வியுற்றவனாக இருப்பான். وَإِن كَادُوا لَيَفْتِنُونَكَ عَنِ الَّذِي
أوحينا إليك لتفتري علينا غيره وإذا لاتخذوك خليلا ولولا أن ثبتناك لقد كدت تركن إليهم شيئا قليلا إذا لأذقناك ضعف الحياة وضعف الممات ثم لا تجد لك علينا نصيرا நபியே, இம்மக்கள் உம்மை குழப்பத்தில் ஆழ்த்தி உம்மை திசை திருப்பும் முயற்சியில் எந்த குறையும் வைக்கவில்லை. நாம் உமக்கு அனுப்பிய வகியை விட்டு வேறு எதையாவது நீர் நம்மீது புனைந்துரைக்க வேண்டும் என்பதற்காக. நீர் அவ்வாறு புனைந்துரைத்திருந்தால் அவர்கள் உம்மை நண்பராக்கி இருப்பார்கள். நாம் உமக்கு உறுதிப்பாட்டை வழங்காதிருந்தால் நீர் அவர்களின் பக்கம் சிறிதேனும் சாய்ந்திருக்க கூடும். நீர் அவ்வாறு சாய்ந்திருந்தால் உலக வாழ்வில் 2 மடங்கு வேதனையையும் மரணத்திற்கு பின்பு 2 மடங்கு வேதனையையும் நீர் சுவைக்கும்படி செய்திருப்போம். பிறகு நமக்கு எதிராக உதவி புரிபவர் எவரையும் நீர் காண மாட்டீர். وَإِن كَادُوا لَيَسْتَفِزُّونَكَ مِنَ الْأَرْضِ لِيُخْرِجُوكَ مِنْهَا وَإِذًا لَّا يَلْبَثُونَ خِلَافَكَ إِلَّا قَلِيلًا. இந்த மண்ணிலிருந்து உமது பாதத்தை பெயர்த்திட வேண்டும், உம்மை இங்கிருந்து வெளியேற்றிட வேண்டும் என்று அவர்கள் மும்முரமாக முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்தால் உமக்கு பின் அவர்களும் இங்கு அதிக காலம் தங்கி இருக்க முடியாது. سُنَّةَ مَن قَدْ أَرْسَلْنَا قَبْلَكَ مِن رُّسُلِنَا وَلَا تَجِدُ لِسُنَّتِنَا تَحْوِيلًا. உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நம்முடைய அனைத்து தூதர்கள் விஷயத்திலும் நாம் கடைபிடித்து வந்த நிலையான நியதி இதுவே. நமது நியதியில் நீர் எந்த மாறுதலையும் காண மாட்டீர். أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. சூரியன் நடுவானை விட்டு சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் வரை தொழுகையை நிலைநிறுத்தும். அதிகாலையில் ஓதுவதை கடைப்பிடியும். சின்னமாக அதிகாலையில் குர்ஆன் ஓதுவது சாட்சி சொல்லப்படக்கூடியதாகும். இரவில் தஹஜ்ஜுத் தொழுகையை கடைப்பிடியும். இது நீர் செய்ய வேண்டிய அதிகப்படியான தொழுகையாகும். இறைவன் உம்மை மகாமே மஹ்மூத் எனும் அந்தஸ்துக்கு உயர்த்தலாம். وَقُلْ رَبِّ أَدْخِلْنِي مُدْخَلَ صِدْقٍ وَأَخْرِجْنِي مُخْرَجَ صِدْقٍ وَاجْعَل لِّي مِن لَّدُنكَ سُلْطَانًا نَّصِيرًا. மேலும் பிரார்த்தனை புரிவீராக, என் இறைவனே, நீ என்னை எங்கு கொண்டு சென்றாலும் உண்மையுடன் கொண்டு செல்வாயாக. என்னை எங்கிருந்து வெளியேற்றினாலும் உண்மையுடன் வெளியேற்றுவாயாக. உன் தரப்பிலிருந்து எனக்கு பக்கபலமாக ஓர் அதிகாரத்தை வழங்குவாயாக. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ
إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. وَإِذَا أَنْعَمْنَا عَلَى الْإِنسَانِ أَعْرَضَ وَنَأَىٰ بِجَانِبِهِ وَإِذَا مَسَّهُ الشَّرُّ كَانَ يَئُوسًا. قُلْ كُلٌّ يَعْمَلُ عَلَى شَاكِلَتِهِ فَرَبُّكُمْ أَعْلَمُ بِمَنْ هُوَ أَهْدَى سَبِيلًا. இந்த குர்ஆனை இறக்கி அருளும் தொடரில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிவாரணமாகவும் அருளாகவும் உள்ளவற்றை நாம் இறக்கி அருளிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கொடுமை புரிபவர்களுக்கு அது பேரிழப்பை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்துவதில்லை. மனிதனின் நிலை என்னவெனில், அவனுக்கு நாம் அருள் புரிந்தால் அகந்தையுடன் நடந்து கொள்கிறான், மேலும் முகம் திருப்பிச் செல்கிறான். அவனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமாயின் நிராசையடைந்து போகிறான். நபியே, இவர்களிடம் கூறிவிடும், ஒவ்வொருவரும் தத்தமது வழிமுறைப்படி செயலாற்றுகின்றனர். ஆனால் எவர் மிகவும் நேரான வழியில் உள்ளவர் என்பதை அதிபதியே நன்கு அறிகின்றான். وَيَسْأَلُونَكَ عَنِ الرُّوحِ قُلِ الرُّوحُ مِنْ أَمْرِ رَبِّي وَمَا أُوتِيتُم مِّنَ الْعِلْمِ إِلَّا قَلِيلًا. وَلَئِن شِئْنَا لَنَذْهَبَنَّ بِالَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ ثُمَّ لَا تَجِدُ لَكَ بِهِ عَلَيْنَا وَكِيلًا. إِلَّا رَحْمَةً مِّن رَّبِّكَ إِنَّ فَضْلَهُ كَانَ عَلَيْكَ كَبِيرًا. قُل لَّئِنِ اجْتَمَعَتِ الْإِنسُ وَالْجِنُّ عَلَىٰ أَن يَأْتُوا بِمِثْلِ هَٰذَا الْقُرْآنِ لَا يَأْتُونَ بِمِثْلِهِ وَلَوْ كَانَ بَعْضُهُمْ لِبَعْضٍ ظَهِيرًا. ரூஹு பற்றி இவர்கள் உம்மிடம் வினவுகிறார்கள். கூறுவீராக, ரூஹு என் இறைவனின் கட்டளையினால் வருகிறது. ஆனால் உங்களுக்கு மிக குறைவாகவே ஞானம் வழங்கப்பட்டுள்ளது. நபியே, நாம் நாடினால் வஹியின் மூலம் உமக்கு வழங்கியிருக்கும் அனைத்தையும் பறித்து விடுவோம். பிறகு நமக்கு எதிராக அவற்றை திரும்ப பெற்றுத்தரக்கூடிய ஆதரவாளர் எவரையும் நீர் காண மாட்டீர். உமக்கு கிடைத்திருப்பவையெல்லாம் அதிபதியின் கருணையால் தான் கிடைத்திருக்கின்றன. உண்மையாக உம்மீது அவன் பொழியும் அருள் மாபெரியதாகும். கூறும், மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வர முயன்றாலும் இதை போன்று அவர்களால் கொண்டு வர முடியாது. அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவியாளராக இருந்தாலும் சரியே. وَلَقَدْ صَرَّفْنَا لِلنَّاسِ فِي هَذَا الْقُرْآنِ مِنْ كُلِّ مَثَلٍ فَأَبَى أَكْثَرُ النَّاسِ إِلَّا كُفُورًا.
وَقَالُوا لَن نُّؤْمِنَ لَكَ حَتَّى تَفْجُرَ لَنَا مِنَ الْأَرْضِ يَنبُوعًا أَوْ تَكُونَ لَكَ جَنَّةٌ مِّن نَّخِيلٍ وَعِنَبٍ فَتُفَجِّرَ الْأَنْهَارَ خِلَالَهَا تَفْجِيرًا أَوْ تُسْقِطَ السَّمَاءَ كَمَا زَعَمْتَ عَلَيْنَا كِسَفًا أَوْ تَأْتِيَ بِاللَّهِ وَالْمَلَائِكَةِ قَبِيلًا أَوْ يَكُونَ لَكَ بَيْتٌ مِّن زُخْرُفٍ أَوْ تَرْقَىٰ فِي السَّمَاءِ وَلَن نُّؤْمِنَ لِرُقِيِّكَ حَتَّىٰ تُنَزِّلَ عَلَيْنَا كِتَابًا نَّقْرَؤُهُ قُلْ سُبْحَانَ رَبِّي هَلْ كُنتُ إِلَّا بَشَرًا رَّسُولًا நாம் இந்த குர்ஆனில் பலவிதமான ஊமைகளின் மூலம் மக்களுக்கு உண்மைகளை விவரித்துள்ளோம். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் நிராகரிப்பிலேயே விடாப்பிடியாயிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், நீர் பூமியை பிளந்து எங்களுக்காக ஒரு நீரூற்றை ஓடச் செய்யாதவரை அல்லது பேரீச்சைகளும் திராட்சைகளும் கொண்ட ஒரு தோட்டம் உமக்கு இருந்து அதன் நடுவே ஆறுகளை நீர் ஓடச் செய்யாதவரை நாங்கள் உமது பேச்சை நம்ப மாட்டோம். அல்லது நீர் வாரிடுவது போல் வானத்தை துண்டு துண்டாக்கி எங்கள் மீது போடாதவரை அல்லது அல்லாஹுவையும் வானவர்களையும் நேரடியாக எங்கள் முன் கொண்டு வராதவரை உம்மை நாங்கள் நம்ப மாட்டோம். அல்லது தங்க மாளிகை ஒன்று உமக்காக உருவாகாதவரை அல்லது வானத்தில் நீர் ஏறி செல்லாதவரை, நீர் வானத்தில் ஏறினாலும் கூட நாங்கள் படிப்பதற்கு ஒரு நூலை எங்கள் மீது இறக்கி தராதவரை உம்மை நம்ப மாட்டோம். நபியே, இவர்களிடம் கூறுவீராக, தூய்மையானவனாக இருக்கிறான் என்னை பரிபாலிப்பவன். நான் தூது செய்தியை கொண்டு வருகின்ற ஒரு மனிதரே என்று வேறில்லையே. وَمَا مَنَعَ النَّاسَ أَن يُؤْمِنُوا إِذْ جَاءَهُمُ الْهُدَى إِلَّا أَن قَالُوا أَبَعَثَ اللَّهُ بَشَرًا رَّسُولًا قُل لَّوْ كَانَ فِي الْأَرْضِ مَلَائِكَةٌ يَمْشُونَ مُطْمَئِنِّينَ لَنَزَّلْنَا عَلَيْهِم مِّنَ السَّمَاءِ مَلَكًا رَّسُولًا மக்களிடம் நேர்வழி வந்தபோதெல்லாம் அதன் மீது நம்பிக்கை கொள்ள விடாமல் அவர்களை தடுத்தது, அல்லாஹ் ஒரு மனிதரையா தூதராக அனுப்பியிருக்கின்றான் என்று அவர்கள் கேட்டதுதான். அவர்களிடம் கூறும், பூமியில் வானவர்களே நிம்மதியுடன் நடந்து திரிந்து கொண்டிருப்பார்களேயானால் நாம் அவர்களுக்காக வானத்திலிருந்து சின்னமாக ஒரு வானவரையே தூதராக அனுப்பியிருப்போம். قُلْ كَفَى بِاللَّهِ شَهِيدًا بَيْنِي وَبَيْنَكُمْ إِنَّهُ كَانَ بِعِبَادِهِ خَبِيرًا بَصِيرًا நபியே, அவர்களிடம் கூறிவிடும், எனக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வின் சாட்சியமே போதுமானது. அவன் தன்னுடைய அடிமைகளின் நிலைமைகளை நன்கறிந்து கொண்டும் அனைத்தையும் பார்த்து கொண்டும் இருக்கின்றான். وَمَن يَهْدِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِ
وَمَن يُضْلِلْ فَلَن تَجِدَ لَهُمْ أَوْلِيَاءَ مِن دُونِهِ وَنَحْشُرُهُمْ يَوْمَ الْقِيَامَةِ عَلَى وُجُوهِهِمْ عُمْيًا وَبُكْمًا وَصُمًّا مَأْوَاهُمْ جَهَنَّمُ كُلَّمَا خَبَتْ زِدْنَاهُمْ سَعِيرًا ذَلِكَ جَزَاؤُهُم بِأَنَّهُمْ كَفَرُوا بِآيَاتِنَا وَقَالُوا أَإِذَا كُنَّا عِظَامًا وَرُفَاتًا أَإِنَّا لَمَبْعُوثُونَ خَلْقًا جَدِيدًا யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகின்றானோ அவரே நேர்வழி பெற்றவர். அவன் எவர்களை வழிகேட்டிலே ஆழ்த்துகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ்வை விடுத்து வேறு எந்த பாதுகாவலரையும் நீர் காண மாட்டீர். மறுமை நாளில் நாம் அவர்களை முகம் குப்புற இழுத்து வருவோம், குருடர்களாய், செவிடர்களாய், மேலும் ஊமையர்களாய். அவர்களின் இருப்பிடம் நரகமாகும். அதன் வெப்பம் தணியத் தொடங்கும் போது நாம் அதனை இன்னும் கொழுந்துவிட்டு எரியும்படி செய்வோம். அவர்கள் நம் சான்றுகளை நிராகரித்ததற்கும் நாங்கள் வெறும் எலும்புகளாகி மக்கி மண்ணோடு மண்ணாய் ஆகிவிட்ட பிறகு புத்தம் புதிய படைப்பாய் நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று கேட்டதற்கும் உரிய கூலியாகும் இது. أَوَلَمْ يَرَوْا أَنَّ اللَّهَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ قَادِرٌ عَلَى أَن يَخْلُقَ مثلهم وَجَعَلَ لَهُمْ أَجَلًا لَّا رَيْبَ فِيهِ فَأَبَى الظَّالِمُونَ إِلَّا كُفُورًا வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கின்ற அல்லாஹ் இவர்கள் போன்றவர்களை படைப்பதற்கு சின்னமாக வல்லமை பெற்றவன் என்பது இவர்களுக்கு புலப்படவில்லையா என்ன? அவனே அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கென குறிப்பிட்ட ஒரு காலத்தை நிர்ணயித்துள்ளான். அது வருவது சின்னம். ஆயினும் கொடுமை புரிபவர்கள் அதனை மறுப்பதிலேயே பிடிவாதமாக இருக்கின்றார்கள். قُل لَّوْ أَنتُمْ تَمْلِكُونَ خَزَائِنَ رَحْمَةِ رَبِّي إِذًا لَّأَمْسَكْتُمْ خَشْيَةَ الْإِنفَاقِ وَكَانَ الْإِنسَانُ قَتُورًا நபியே, இவர்களிடம் கூறும், ஒருவேளை என் அதிபதியின் அருட்களஞ்சியங்கள் உங்கள் கைவசத்தில் இருந்திருந்தால் செலவாகிவிடுமோ எனும் அச்சத்தில் நிச்சயம் அவற்றை நீங்கள் பதுக்கி வைத்திருப்பீர்கள். மனிதன் உண்மையிலேயே குறுகிய மனம் படைத்தவனாக இருக்கின்றான். وَلَقَدْ آتَيْنَا مُوسَى 9 آيَاتٍ بَيِّنَاتٍ فَاسْأَلْ بَنِي إِسْرَائِيلَ إِذْ جَاءَهُمْ فَقَالَ لَهُ فِرْعَوْنُ إِنِّي لَأَظُنُّكَ يَا مُوسَى مَسْحُورًا قَالَ لَقَدْ عَلِمْتَ مَا أَنزَلَ هَؤُلَاءِ إِلَّا رَبُّ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ بَصَائِرَ وَإِنِّي لَأَظُنُّكَ يَا فِرْعَوْنُ مَثْبُورًا
فأراد أن يستفزهم من الأرض فأغرقناه ومن معه جميعا وقلنا من بعده لبني إسرائيل اسكنوا الأرض فإذا جاء وعد الآخرة جئنا بكم لفيفا. தெளிவாக புலப்படக்கூடிய 9 சான்றுகளை மூசாவுக்கு நாம் வழங்கியிருந்தோம். நீங்கள் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம் கேட்டு பாருங்கள். அவர்களிடம் மூசா வந்தபோது ஃபிரௌன் அவரிடம், மூசாவே, நான் உம்மை சூனியம் செய்யப்பட்டவராகவே கருதுகின்றேன் என்றல்லவா கூறினான். அதற்கு மூசா கூறினார், அகத்தெளிவை ஏற்படுத்தக்கூடிய சான்றுகளை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியான அல்லாஹுவை தவிர வேறு எவரும் இறக்கி வைக்கவில்லை என்பதை நீ நன்கறிவாய். ஃபிரௌனே, சின்னமாக நான் உன்னை நாசத்திற்குள்ளாக கூடிய மனிதனாகவே கருதுகின்றேன். இறுதியில் மூசாவையும் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களையும் அந்த பூமியிலிருந்து அடியோடு வெளியேற்றிட வேண்டும் என்று ஃபிரௌன் எண்ணியிருந்தான். ஆயினும் நாம் அவனையும் அவனுடைய ஆட்களையும் கூண்டோடு மூழ்கடித்தோம். மேலும் அவனுக்கு பின்னர் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களிடம் கூறினோம், நீங்கள் இந்த பூமியில் குடியிருங்கள். மறுமை பற்றி வாக்களிக்கப்பட்ட காலம் வரும்போது நாம் உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டிக் கொண்டு வருவோம். وَبِالْحَقِّ أَنزَلْنَاهُ وَبِالْحَقِّ نَزَلَ وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا مُبَشِّرًا وَنَذِيرًا وَقُرْآنًا فَرَقْنَاهُ لِتَقْرَأَهُ عَلَى النَّاسِ عَلَى مُكْثٍ وَنَزَّلْنَاهُ تَنزِيلًا. இந்த குர்ஆனை நாம் சத்தியத்துடனேயே இறக்கி அருளினோம். அது சத்தியத்துடன் தான் இறங்கியுள்ளது. மேலும் நபியே, நாம் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் ஏற்றுக்கொள்ளாதோருக்கு எச்சரிக்கை செய்வதற்குமே அன்றி வேறு எதற்காகவும் அனுப்பவில்லை. நாம் இந்த குர்ஆனை எதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அருளினோம் எனில், நீர் இதனை மக்களுக்கு நிறுத்தி நிறுத்தி ஓதி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். மேலும் இதனை நாம் படிப்படியாக சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு இறக்கி வைத்தோம். قُلْ آمِنُوا بِهِ أَوْ لَا تُؤْمِنُوا إِنَّ الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ مِنْ قَبْلِهِ إِذَا يُتْلَى عَلَيْهِمْ يَخِرُّونَ لِلْأَذْقَانِ سُجَّدًا وَيَقُولُونَ سُبْحَانَ رَبِّنَا إِنْ كَانَ وَعْدُ رَبِّنَا لَمَفْعُولًا وَيَخِرُّونَ لِلْأَذْقَانِ يَبْكُونَ وَيَزِيدُهُمْ خُشُوعًا. நபியே, இவர்களிடம் கூறிவிடும், இதனை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, இதற்கு முன்பு ஞானம் வழங்கப்பட்ட மக்களிடம் இது ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் முகங்குப்புற சஜிதாவில் வீழ்கிறார்கள். மேலும் தூய்மையானவன் எங்கள் இறைவன், அவனுடைய வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற வேண்டியிருந்தது என்று கூறுகின்றார்கள். அழுத வண்ணம் முகங்குப்புற விழுகின்றார்கள். இதனை செவிமடுப்பது அவர்களின் இறையச்சத்தை இன்னும் அதிகப்படுத்தி விடுகின்றது. قُلِ ادْعُوا اللَّهَ أَوِ ادْعُوا الرَّحْمَنَ أَيَّمَّا تَدْعُوا فَلَهُ الْأَسْمَاءُ الْحُسْنَى وَلَا تَجْهَرْ بِصَلَاتِكَ وَلَا تُخَافِتْ بِهَا وَابْتَغِ بَيْنَ ذَلِكَ سَبِيلًا. நபியே, இவர்களிடம் கூறும், நீங்கள் அல்லாஹ் என்று அழைத்தாலும் சரி, ரஹ்மான் என்று அழைத்தாலும் சரி, நீங்கள் எந்த பெயரை கூறியும் அழையுங்கள். அவனுக்குரிய பெயர்கள் அனைத்தும் நல்லவைதாம். மேலும் உமது தொழுகையில் உமது குரலை மிகவும் உயர்த்த வேண்டாம், மிக தாழ்த்தவும் வேண்டாம்.
இவ்விரண்டுக்கும் இடையில் மிதமான தொனியை கடைபிடியும். وَقُلِ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي لَمْ يَتَّخِذْ وَلَدًا وَلَمْ يَكُنْ لَهُ شَرِيكٌ فِي الْمُلْكِ وَلَمْ يَكُنْ لَهُ وَلِيٌّ مِنَ الذُّلِّ وَكَبِّرْهُ تَكْبِيرًا. கூறுவீராக, எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே. அவன் எத்தகையவன் எனில் அவன் யாரையும் மகனாக்கிக் கொள்ளவில்லை. ஆட்சியில் அவனுடன் யாரும் பங்கு கொண்டவராகவும் இல்லை. யாரேனும் அவனுக்கு உதவியாளராய் இருக்க வேண்டும் எனும் அளவுக்கு அவன் இயலாதவனும் அல்ல. மேலும் எடுத்துரைப்பீராக அவனுடைய பரிபூர்ணமான பெருமையை.